ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, வெரைட்டி ரைஸ் நல்லா எல்லாத்துக்குமே வந்து நம்ம சைடிஷாக சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். நான் செய்கிற மாதிரி மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பன்னீர் மசாலாவுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கோம் பாருங்கள். நான் வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸு. அதே மாதிரி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பெல்லாம் வச்சுருக்கேன். பன்னீர் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கடையில் வாங்கினது தான். நம்ம வீட்டில் கூட ரெடி பண்ணிக்கலாம் பன்னீர். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பன்னீரில் அப்போ தான் அந்த காரம்லாம் ஏறும். போட்டு இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கதை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பன்னீர் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போது கொஞ்சம் வெயிட். இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ண ஆயிலே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை அதையும் இதில் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதிலே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி. நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த தக்காளி கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், நல்லா பேஸ்ட் மாதிரி. ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சா பார்க்கலாம். அது பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், சின்ன ஸ்பூன் தான், இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் நான் வந்து ஜீரகம் வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஒரு ஸ்பூன் போதும். நல்லா வாசனையாக இருக்கும் ஜீரக பொடி சேர்க்கறனால. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய் பொடி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த தக்காளி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்து தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்க அந்த ஜார்லேயே வந்து நம்ம தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ ஷேர்வா தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம பட்டர் கிரேவி இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பன்னீர் மசாலா வந்து உங்களுக்கு தேவை எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். கெட்டியாக வேணால் கெட்டியாக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணால் கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். இது மூடிட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி அந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக கொதிச்சு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பன்னீர்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து வெல்லம் வந்து ஒரு குட்டி பீஸ் சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் இல்லாட்டி ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டோன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெல்லம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் தான் அந்த பன்னீரில் வந்து கொஞ்சம் அந்த காரம்லாம் கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். நம்ம பன்னீர் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். பன்னீர் வந்து ஓவராக குக் பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து குட்டியாக பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம்.
பட்டரோட ஃப்ளேவரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் டேஸ்ட் பண்ணேன். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து சப்பாத்திக்கு, அப்புறம் வெரைட்டி ரைஸ், தோசை அதுக்கெல்லாம் சைட் டிஷ் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த பட்டர் வந்து அப்படியே மெல்ட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். பட்டர் மசாலா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். என்ன